தமிழ் சினிமாவை அதிர வச்ச மாமன்னன் நிஜத்துல யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த நிஜ மாமன்னன் இப்போ அதிமுகல இருந்து விலகி 2026 தமிழக அரசியல்ல மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கியிருக்கார். ஆமாங்க, முன்னாள் சபாநாயகர் தனபால் அதிமுகவில இருந்து அதிகாரப்பூர்வமா விலகிட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. இங்கதான் ட்விஸ்ட். கட்சி மாறின கொஞ்ச நாள்லயே தனபாலோட பையன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தவேகா கட்சியில இணைந்து இன்னைக்கு அமைச்சராகவும் பதவியேற்றிருக்கார். இது எப்படி நடந்துச்சு? இந்த அரசியல் சதுரங்கத்துல என்னதான் நடக்குது? வாங்க விரிவாக பார்ப்போம். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சிம்பிளா பார்ப்போம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல அவினாஷி தொகுதிய தனபால் ரொம்பவே எதிர்பார்த்தார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தால தன்னோட மகனுக்கு அந்த தொகுதியை கேட்டிருந்தார். ஆனா கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டுச்சு. கொங்கு மண்டலத்துல வேறு தொகுதியாவது கிடைக்கும்னு நம்பியிருந்தவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சியது. இதுக்கு அப்புறம்தான் என்ன கட்சியில யாருமே மதிக்கல, எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மனவேதனையோட கட்சியை விட்டு விலகியிருக்கார் தனபால். இந்த ஒரே விஷயம்தான் இப்ப முக்கியம். எம்ஜிஆர் காலத்துல இருந்து சைக்கிள்ல போய் பிரச்சாரம் பண்ணி 6 முறை எம்எல்ஏவாக இருந்த ஒரு மூத்த தலைவர் வெளியேறது சாதாரண விஷயம் கிடையாது. சரி, இப்போ உண்மை என்ன? ஏன் இந்த விலகல் இவ்வளவு பரபரப்பா பேசப்படுது? இதுக்கு பின்னணி என்னன்னு தெரியுமா? தனபால் தமிழக அரசியல்ல ஒரு வரலாற்று சாதனை படைச்சவர். 1956 மாநில மறுசீரமைப்புக்கு பிறகு தனி தொகுதியிலிருந்து வந்து தமிழக சட்டசபையோட சபாநாயகரா உட்கார்ந்த முதல் தலித் தலைவர் இவர்தான். 2012 2021 வரைக்கும் சபாநாயகரா இருந்திருக்கார். அதிலும் குறிப்பா 2017 ஓபிஎஸ் இபிஎஸ் மோதல் வந்து எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போது ரொம்ப பக்குவமா சட்டசபையை கையாண்டு அதிமுக ஆட்சியை காப்பாத்தினதுல இவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், இவ்வளவு விசுவாசமானவர் கூட்டணியின் நெருக்கடியால் இன்று வெளியேறியுள்ளார். இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி. நீங்க மாரி செல்வராஜ் இயக்கத்துல வந்த மாமன்னன் படம் பார்த்திருக்கீங்களா? உங்களோட கருத்து என்ன? அந்த படத்துல வடிவேலு நடிச்ச மாமன்னன் கேரக்டர் நிஜத்துல சபாநாயகர் தனபாலோட வாழ்க்கைய மையமா வச்சுதான் எடுக்கப்பட்டுச்சு. படத்துல வர்ற காசிபுரம் தொகுதி நிஜத்துல தனபாலின் ராசிபுரம் தொகுதி. படத்துல வடிவேலுக்கு நாற்காலி தரப்பட மாட்டாது. நிஜ அரசியல்லையும் பல சாதிய ஆதிக்கங்களையும் அவமதிப்புகளையும் அவர் சந்தித்ததாக சில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஆனா இத பற்றி சிலரின் கருத்து என்னவென்றால், அதையெல்லாம் தாண்டி அவர் அரசியலில் சாதித்து காட்டினார் என்பதுதான். படத்துல முதலமைச்சரா வர்ற நடிகர் லால் எப்படி வடிவேலுவை சபாநாயகர் ஆக்குவாரோ அதே மாதிரிதான் நிஜத்திலையும் நடந்துச்சு. கொங்கு மண்டலத்துல சாதிய ஆதிக்கம் மிகுந்த ஒரு காலகட்டத்துல ஜெயலலிதா அவர்கள் தனபால சபாநாயகராக்கி எல்லாரையும் எழுந்து நின்னு மரியாதை செலுத்த வச்சாங்க. இது சமூக நீதியில ஒரு மிகப்பெரிய மைல்கல். மாமன்னன் படம் ரிலீஸ் ஆனப்போ என்ன சபாநாயகராக்கி அழகு பார்த்தவர் ஜெயலலிதா அப்படின்னு ரொம்ப பக்குவமா பதில் சொன்னார் தனபால். இப்போ அடுத்த கட்டமா என்ன நடக்கும்? தனபாலின் மகன் லோகேஷ் தவேகா கட்சியில இணைந்து இன்று அமைச்சராகவும் பதவியேற்றுவிட்டார். அந்த விழாவில் கலந்துகிட்ட தனபால் தன்னோட விலகல் முடிவை ஊடகங்கள் முன்னாடி வெளிப்படையா அறிவிச்சிருக்கார். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செம்மலை விலகின அதிர்ச்சியில் இருக்கிற அதிமுகவுக்கு கொங்கு மண்டலத்துல அருந்ததியர் சமூக வாக்குகளை ஒருங்கிணைக்கிற தனபாலின் விலகல் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, பல தசக காலமா விசுவாசமா இருந்த ஒரு மூத்த தலைவர் கூட்டணி சீட் அரசியலாலும் உட்கட்சி புறக்கணிப்பாலும் வெளியேறியிருக்கார். அதே சமயம் அவருடைய மகன் புதிய அரசியல் பயணத்தை தொடங்கி 2026 புதிய அமைச்சரவையில் இடம் பிடித்து விட்டார். இது தமிழக அரசியலில் ஒரு பெரிய தலைமுறை மாற்றத்துக்கான அடையாளம். மூத்த தலைவர்கள் இப்படி அடுத்தடுத்து வெளியேறுவது அதிமுகவின் எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க?